மார்ச் வந்தா முடிய போகுது. இந்த மார்ச் வந்தா ஒரு வருஷம் முடிய போகுது. இந்த ஒரு வருஷத்துல இன்னும் இப்ப பிப்ரவரியில இருக்கும். இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு. 100 நாள் முடிச்சு சில பேருக்குலாம் முடியுது, சில பேர் செய்யாதே இருக்கிறோம்ல, அதனால முடியல. 60 நாள் 70 நாள் அப்படி செஞ்சிருக்கிறாங்க, 90 நாள் செஞ்சிருக்கிறாங்க, 50 நாள் செஞ்சிருக்கிறாங்க. வர்றது இல்லை வேலை முழுமையா வருதா இல்லையா? வருது, வேலை எல்லாம் வருது. சம்பளம் வரலன்றாங்க. 4 மாசம் ஆயிடுச்சு. வேற யாராவது பேசுறீங்களாமா? சார் வேலை மட்டும் வாங்குறாங்க சார், சம்பளம் எங்களுக்கு வரல. எங்களுக்கு தீபாவளி மாசம் ஒரு வாரம் ஏற்றினாங்க சார், அதுல 3 மாசம் ஆகுது. எங்களுக்கு சம்பளம் வரல சார் இது வரைக்கும். அதே மாதிரி 125 நாள் இப்ப வேலை அறிக்கை விட்டுருக்காங்க. எங்களுக்கு வந்து எல்லா நாளும் எங்களுக்கு வேலை 125 நாளும் 20 பேர் தான் சார் வேலையே வருது. அதனால வந்து எங்களால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல அந்த வேலையை. 100 நாள் வேலையை 100 நாள் முடிக்க முடியல. அது மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார். இப்போ வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கோம். இந்த நோட்டீஸில் 2 விஷயம் இருக்குது. அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் 100 நாள் 150 பண்ணுறோன்னு எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. அந்த நோட்டீஸ் நீங்கள் பாருங்க ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் வந்து இந்த 100 நாள் எல்லாம் கொடுத்தீங்களா நோட்டீஸை கொடுங்க, எல்லாரும் கொடுங்க. இப்போ 100 நாள் வேலையை பொறுத்தவரைக்கும் 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க பின்னாடி கொடுங்கண்ணா, ஏப்பா பின்னாடி கொடு, இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் கொடு. இப்ப 2019 பாராளுமன்ற தேர்தலில் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற திமுக வந்து அன்னைக்கு வந்து 100 நாள் வேலை வந்து பிஜேபி ஆட்சி வந்ததுன்னா 100 நாள்ல எடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. அது ஒரு பொய். இன்னி வரையும் இப்போ 6 வருஷம் அது 100 நாள் வேலை சில குறைபாடுகள் தான் நடந்துட்டு இருக்கு. 2021 வரையும் நிறைய இடத்துல நாங்கள் கேட்டோம். இன்னைக்கு 5வது ஊர் நம்ம ஊர் பார்க்குறோம். இப்போ நாங்கள் வந்து பேரம்பாக்கம் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து சித்திரம்பாக்கம் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து செஞ்சி பார்த்தோம், பானம்பாக்கம் பார்த்தோம், இப்போ நம்ம இங்கே ராமன் கோயில் வந்திருக்கோம். இந்த 4 ஊர்லேயுமே வந்து எல்லாருமே வந்து 40 நாள் 50 நாள் 100 நாள் வேலை வந்துன்னு சொல்கிறாங்க. அதே போல் சம்பளமும் தீபாவளியிலேருந்து வரலன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்கிற பிரச்சனைகள். இப்போ 2021 திமுக தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க 100 நாள் வேலையை 150 நாள் உயர்த்தணும்னு சொன்னாங்க. உயர்த்தலை. அதே போல் 100 நாள் வேலையை சம்பளத்தை உயர்த்தலைன்னா அதையும் உயர்த்தலை. அதே போல் வந்து 100 நாள் வேலையை வந்து கிராமத்தில் இருக்கிறது பேரூராட்சியில் விரிவுபடுத்துகிறோன்னாங்க. இங்கேயே ஒழுங்காக இல்லை, பேரூராட்சியில் விரிவுபடுத்துறது நடந்த விஷயங்கள் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். ஆனால் தேர்தல் வாக்குறுதி இந்த ஆட்சியால் நிறைவேற்றலை. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வந்து மத்திய அரசாங்க பேசி 100 நாள் வேலையை 120 நாள் உயர்த்தியிருக்கார். அது உங்களுக்கு நடந்ததுக்கு காரணம் அதிமுக எடப்பாடியார் தான். அது உங்களுக்கு சொல்லணும் தான் இந்த நோட்டீஸ் கொடுத்துருவோம். நீங்கள் வந்து இந்த 125 நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் கூட ஏப்ரல்லேருந்து அடுத்த வருஷம் தொடங்கும் போது வருஷத்துக்கு 125 நாள் உங்களுக்கு கணக்கு பண்ணி வேலை கிடைக்கும். அதே போல் இப்போ புதிய சட்டம் வந்திருக்கு. அந்த சட்டத்தின் மூலயமா 15 நாளைக்குள்ளே உங்களுக்கு சம்பளம் போடணும். சட்டம் அது விதி. இதுக்கு முன்னாடி அப்படி சட்டம் கிடையாது, விதி கிடையாது. பணம் தான் போடுவோம் இல்லை. இப்போ வந்து 15 நாளைக்குள்ள சம்பளம் போடணும்னு சட்டம் ஆக்கியிருக்காங்க. அதே போல் இந்த 40 நாள் 30 நாள் ஆகிறத இந்த பிடிஓ ஆஃபீஸில் இருந்த அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, மொத்தம் எவ்வளோ பேர் ஒரு கிராமத்தில் வந்து 100 நாள் வேலை செய்கிறாங்க அப்படி கணக்கெடுத்து எல்லாருக்கும் 100 நாள் வர்றதை உறுதி பண்ணணும். அது வந்து இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 தொகுதி இருக்குது, ஒரு 1200 கிராமம் இருக்குன்னா எல்லா கிராமத்துலையும் எவ்வளோ பேர் இருக்கான்னு கணக்கு பட்டியல் இருக்குது. இங்கே இருக்கிற பணியாளர்கள் அந்த பஞ்சாயத்து கிளர்க்கு தெரியும் அந்த கணக்கு. அந்த அடிப்படையில் அவங்க 100 நாள் வரதை உறுதி செய்யணும். அதை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ரிவ்யூ பண்ணணும். இதெல்லாம் நடக்கிறது இல்லை. ஏன்னா இந்த ஆட்சியாளர் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா இந்த 100 நாள் வேலைன்றது வந்து ஒரு மத்திய அரசுடைய திட்டம், உறுதிப்படுத்தப்பட்ட திட்டம். இவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த அவ்வளோ பேருக்கும் அந்த சம்பளம் வந்து கரெக்டாக போய் சேரணும், அவங்களுக்கு 100 நாள் முடிக்கணும். அதுதான் ரூல். ஆனால் இவங்களுக்கு எவ்வளோ பணம் வருது, என்ன பண்ணுறாங்க, எதுக்குமே ஒரு வெளிப்படைத்தன்மை கிடையாது. மத்திய அரசு கொடுக்குற பணத்தை 100 நாள் வேலையில் எங்கே வருது, எங்கே போகுது, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து ஃபண்டிங் பஞ்சாயத்துக்கு வருதா, பிடிஓ ஆஃபீஸ்க்கு வருதா, வந்து மக்களுக்கு போய் பணம் சேருதா, இது எல்லாமே கம்ப்யூட்டரில் உங்களுக்கு ஆன்லைன்லேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அவங்க கணக்குக்கு பணம் வந்து சேரணும். அதுதான் விதி, அதுதான் வழிமுறை. இந்த வழிமுறைகள்லாம் சரியாக பண்ணுறாங்களான்னு முதல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி பார்க்கணும். எம்எல்ஏவோ எம்பியோ மந்திரியோ மாவட்ட செயலோ பார்க்கணும். அதெல்லாம் இந்த ஆட்சியாளர் பார்க்கறது இல்லை. அதெல்லாம் கரெக்டாக நடக்கணும்னா உங்களுக்கு ஆட்சி மாற்றம் வரணும். 100 நாள் வேலை மட்டும் இல்லை, பல பிரச்சனைகள் இருக்கு. எதையுமே இந்த ஆட்சி செய்யலை.
புதுசாக வேலை வாய்ப்பு இல்லை. அம்மா ஆட்சியில் தாலிக்கு தான் கொடுத்தாங்க, அதை நிறுத்திட்டாங்க. அதே போல் மடிக்கணினி கொடுத்தாங்க, அதை நிறுத்திட்டாங்க. எந்த ஒரு புதிய திட்டமும் கிடையாது.